சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஜட்ஜி கேட்குறாரு, அப்போ உங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே உங்களோட பேரில் தானே இருந்துச்சு, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்து வந்து அது எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்க 2 பேர் தான் பண்ணாங்க, அதேமாதிரி இந்த காலேஜ் பிரின்ஸிபலும் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் நடந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிச்சாருனா, ஆல்ரெடி வந்து அந்த பிரின்ஸிபலுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே ரிப்பீட் ஃபோன் பண்ணுவார், நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் டவுட்டு வந்து அவருக்கு ஆயிரும். அதுக்கப்புறமா ராஜாங்கமும் வெளியே வந்துடுவாங்க. பாட்டி வந்து யார் ஆசா, நீ தாண்டா என் பிள்ளைய காப்பாற்றின அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. தாமரை சாவித்திரி எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் ஈஸ்வரி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்னு தாமரை தான் சொல்லுவாங்க, என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எங்களுக்கு வந்து ஆனந்தத்தில் இருக்கும், அதிர்ச்சியில் ஷாக் ஆகி போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ராஜாங்கம் வந்துடுவார். வந்ததுக்கப்புறமா ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மோகனா வந்து ஹக் பண்ணி அழுவாங்க. கருப்பு வந்து தமிழுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, மாமா வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ராஜாங்கம் வந்ததுக்கப்புறம் மலர் வந்து ஆர்த்தி எடுக்க சொல்லுவாங்க பாட்டி. ஆனால் வந்து எனக்கு எந்த ஆர்த்தியுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.